ஹலோ ட்ரேடர்ஸ், உங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோல 2 பெஸ்ட்டான பிரேக் அவுட் தந்திருக்கிற ஸ்விங் ஸ்டாக் எது எதெல்லாம் இருக்குன்னு தான் சொல்லப் போறேன். வீடியோ மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட். பொங்கல் ஸ்பெஷல்னால என்னுடைய கோர்ஸ்லயும் சரி, சேம் டைம் மெம்பர்ஷிப்லையுமே இங்கே ஃப்ளாட்டாவே 50% டிஸ்கவுண்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்கேன். இயர்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட் புக் பண்ணணும், எப்போ கரெக்டாக இங்கே எஸ்எல் வைக்கணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ண அது டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். இயர்லி மெம்பர்ஷிப் ரெகுலராக நான் சேல் பண்ணுறது இங்கே 3000 சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதே இப்போ பொங்கல் ஸ்பெஷல்னால இங்கே ஃப்ளாட்டாகவே 50% டிஸ்கவுண்ட்ல நீங்கள் வெறும் ஜஸ்ட் 1499ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரைஸ் நான் மந்த்லி 300ன்னு சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே இப்போ ஃப்ளாட்டாக இங்கே 33% டிஸ்கவுண்ட்ல நீங்கள் வெறும் ஜஸ்ட் 199லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் டைம் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இம்பார்ட்டண்டாக ஸ்விங் ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் டெஃபினட்டாகவே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் 1000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே இப்போ ஃப்ளாட்டாகவே அதுவும் டேரெக்டாக இந்த 50% டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் 499லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், இந்த ஆஃபர் எல்லாமே பொங்கல் எண்டு வரைக்கும் தான் இருக்கும். மீன்ஸ் நாளைக்கு இந்த ஆஃபர்லாம் இங்கே முடிஞ்சிடும். அதனால் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸ். அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ரீசெண்டாக வீடியோ பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த டைமில் சொல்லும் போதுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். இங்கே கீழே பாட்டம் ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் சேம் டைம் நான் எப்போயே சொல்லியிருந்தேன், மீன்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ரிவர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மேலே போயிடும். ஒருவேளை நியூ பிரேக் அவுட்டை உடைச்சாலுமே ஒருவேளை கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 6.89 மில்லியன் ஒரு நல்ல பெட்டராங்க. இங்கே வால்யூம்ஸில் தான் இங்கே மீன்ஸ் நியூ ஹை இங்கே மேக் பண்ணியிருக்கு. மீன்ஸ் நீங்கள் என்னுடைய லாஸ்ட் வீடியோஸ் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக தான் நான் போட்டிருந்தேன். அதை கிளியராக பார்க்க முடியும். ஐ ஹோப் கிளியராக போட்டிருக்கும். அண்ட் இப்பயுமே மீன்ஸ் இந்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி தெரியுது. அதனால இந்த ஸ்டாக்கையுமே நான் அகெயின் இங்கே மீன்ஸ் பேசிகிட்டு இருக்கிறேன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. அண்ட் சேம் டைம் இந்த கம்பெனி இந்த மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட் 6599 crores இருக்கு. இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அண்ட் லாஸ்ட் டைம் நான் வீடியோ பண்ணியிருந்தப்போ இங்கே 6500 இல்லை, நீங்கள் மீன்ஸ் லாஸ்ட் டைம் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 26 மல்டிபிள் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇமே 22 தான் இருக்குது. இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஸ்லைடாக மீன்ஸ் ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வெறும் ஜஸ்ட் லைட்டாக ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ROCE 9% இருக்குது. சேம் டைம் ROE இதுவுமே 9% இருக்குது. சொல்ல தேவையில்ல, ஓரளவுக்கு இங்கே டீசெண்டாக தான் பார்க்க முடியுது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60% ஸ்டேக்ஸ் இருக்குது. குட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளாச் பண்ணவே இல்லை. ஈவன் சொல்ல போச்சுன்னா டெட் டு எக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது நல்லா கிளியராக புரியும். பேங்கிங் செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் இங்கே டெட் டு எக்விட்டி பார்க்கணும் அவசியமே இல்லை. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் 513 crores இருந்துச்சு. அதே இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 535 crores இருக்குது. மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டர் இங்கே ஜம்ப் பார்க்க முடியுது. சேம் டைம் லாஸ்ட் இயர் நீங்கள் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 65 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 80 crores இருக்குது. இங்கேயுமே ஜம்ப் இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெவென்யூ மார்ச் 2023 ஃபைனான்ஷியலில் 1800 crores இருந்துச்சு. 1005 மீன்ஸ் 1180 crores இருந்துச்சு. அடுத்த 1500 2000 இப்போ 2110 crores இது. மீன்ஸ் ஒரு நல்ல கண்டினியூவாக மீன்ஸ் எவ்ரி இயர் இங்கே நம்பர்ஸ் நல்லா கிளியராக பார்க்கலாம். கண்டினியூவாக க்ரோ இருக்குது. அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கிளியராக பார்க்கலாம். 180 crores 245 225 மீன்ஸ் ப்ரீவியஸ் ஃபைனான்ஷியல் இயர்ஸில் இங்கே டவுனாக இருந்துச்சு. ஏன்னா அதே இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் 12 மந்த்தில் ப்ரீவியஸில் இருக்கிற எல்லா இயரையுமே ஆல் டைம் மேக் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இங்கே நான் மீன்ஸ் பாசிட்டிவாக பார்க்க முடியுது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே ரொம்ப அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்லைடாக நெகட்டிவ்னு சொல்லலாம். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட்டு ஒரு அரௌண்ட் போச்சிங்க 18% ஸ்டேக்ஸ் தான் இங்கே இருக்குது. அரௌண்ட் ஒரு 20% ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இங்கே பிக் பேர்கிட்ட தான் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான ஒரு அட்வான்டேஜ். அண்ட் டெக்னிக்கல்ஸில் பார்க்கும்போது மீன்ஸ் நியூ டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான
ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அப்படியே மீன்ஸ் எடுத்தோடனே மேலே போச்சு அப்படின்லாம் இல்லை. ஐ ஹோப் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ஒரு ஆல் டைம் ஹை இருந்துச்சு. அதே சேம் லைனில் தான் ஆல் டைம் ஹையில் வந்து இங்கே டச் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து கிளியராக பார்க்க முடியும். ஒரு ஹேண்டில் வந்து மேக் பண்ணியிருக்கு. ஹேண்டில் மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பெட்டரான ஒரு பிரேக் அவுட் இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் வால்யூமே பார்த்தீங்கன்னா 6.89 மில்லியன் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே வால்யூமே கிடச்சிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் பிரேக் அவுட் கிடச்சிருச்சு. அதனால் இங்கேருந்து மேலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போகுமா என்னன்னு தெரியல. கீழே ஒரு வேளை வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே மேபி பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் பிரிக்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் ட்ரேடர்ஸ் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த ஸ்டாக்கை பற்றியுமே என்னோட மெம்பர்ஷிப் குரூப்பில் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மெம்பர்ஷிப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அண்ட் சேம் டைம்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ப்ரீவியஸ்லியுமே இங்கே மீன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த சேட்டை அப்படி தான் இங்கே பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தப்போ இங்கே 30% டவுனில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 22% தான் இங்கே டவுனில் இருக்குது. விச் மீன்ஸ் 8% வந்து ஸ்டாக் வந்து நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன்ல, அங்கேருந்து இங்கே அப் சைடில் போயிருக்கிறது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் லாஸ்ட் டைம் சொன்ன இங்கே சேட்டுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். அட் த சேம் டைம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பிரேக் அவுட் நீங்கள் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தப்பையும் நான் இங்கே சொல்லியிருந்தேன். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இங்கே அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 3165 crore. இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிபி இங்கே கிளியராக இல்லை. இதுக்கான ரீசன் வந்து நெட் ப்ராஃபிட் கம்பெனியே இங்கே நெகட்டிவ்ல தான் இருக்குது. அதனால தான். அண்ட் சேம் டைம் ROCE பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. 0.31% இருக்குது. ROE மைனஸில் 3% இருக்குது. இதுவுமே நெகட்டிவ் தான். அண்ட் ஒரே ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற ஹோல்டிங் 73% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஹோல்டிங்குமே இங்கே பிளட்ஜ் பண்ணவே இல்லை. டெட் டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.91 தான் இருக்குது. இதுவுமே மீன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமான டெட் டு ஈக்விட்டி தான். ஏன்னா கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் சர்வீஸ் செக்டரில் இருக்காங்க. இவங்க ஃபைனான்ஸ் செக்டரில் வரல. அதனால் டெட் டு ஈக்விட்டியுமே இங்கே இம்பார்ட்டண்டாக பார்த்து தான் ஆகும். அண்ட் குவார்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் 204 crores இருந்துச்சு. அதே இந்த கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 212 crores இருக்குது. மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டர் சேல்ஸில் வந்து இங்கே ஜம்ப் இருக்குது. அட் த சேம் டைம் மீன்ஸ் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளியராக பார்க்க முடியுது. லாஸ்ட் குவார்ட்டரில் நெகட்டிவில் இங்கே 34 crores இருந்துச்சு. அதே சேம் இந்த குவார்ட்டர்லையுமே 34 crores இங்கே பார்க்க முடியும். இங்கே ஜம்பில் நல்லா கிளியராக பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் டிக்ளைன் தான் இருக்குது, ப்ராப்பராக கூட இல்லை. இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஃபைனான்ஷியல் இயர் மார்ச் 2023 1600 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. மீன்ஸ் 1100 crores. அடுத்தது இங்கே டிக்ளைன் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1142 crores இருந்துச்சு. அதே இப்போ ட்ரில்லிங் 12 மந்த்தில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் இருக்கிற எல்லா இயரையும் விட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான 1200 crores வந்து இங்கே சேல்ஸ் பார்க்க முடியும். இங்கே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் இருக்குது. அது கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா அட் த சேம் டைம் ஃபைனலாக இருக்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக இல்லை. ஃபைனான்ஷியல் இயர் மார்ச் 2023 196 crores இங்கே நெகட்டிவ்ல சேல்ஸ் இருக்குது. நல்லா கிளியராக பாருங்கள். மீன்ஸ் சேல்ஸ் இல்லை நெட் ப்ராஃபிட் இங்கே நெகட்டிவ்ல இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக 33 crores இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 27 crores இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 20 crores இருக்குது. மீன்ஸ் சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அட் த சேம் டைம் ஃபைனலாக இருக்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவாக இல்லை. அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பரவாயில்ல, ஓரளவுக்கு இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இங்கே 28 crores மீன்ஸ் 28ல் தான் இருக்குது. 100க்கு கீழே டவுனில் இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவ்னு சொல்லலாம். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இது மீன்ஸ் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். இயர்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். மார்ச் 2027 மீன்ஸ் 2017 73% ஸ்டேக்ஸ் வந்து ப்ரொமோட்டர் கிட்ட இருந்துச்சு. அதே சேம் ஸ்டேக் தான் இன்னமும் வந்து மீன்ஸ் ஸ்டேக்ஸ் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அட் த சேம் டைம் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 13% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 17% ஸ்டேக்ஸ் இருக்குது. இது பரவாயில்ல, ஓரளவுக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவார்டர்லி பேஸில் இங்கே பார்க்க முடியும். இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணணும். ப்ரீவியஸ் மந்த் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா டிஎஸ் கிட்ட வெறும் ஜஸ்ட் 6% ஸ்டேக்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8% ஸ்டேக்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அரௌண்ட் கோச்சிங் ஒரு 1.5% கிட்ட இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா எஃப்ஐஸ் கண்ணிலையும் இல்லை டிஎஸ் கண்ணிலையும் இந்த மாதிரி மீன்ஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் இல்லை மீன்ஸ் நேனோ கேப் ஸ்டாக்காக இருக்கட்டும் இதெல்லாம் கண்ணில் மாட்டிச்சுன்னா
இவங்க வந்து பை பண்ணும்போது அந்த ஸ்டாக் வேல்யூ இருக்குல்ல, அதை டக்குன்னு பார்க்க முடியும். அதனால தான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ப்ரைஸ் கீழ இருந்து ஓரளவுக்கு ரேலி கிடச்சிச்சு. அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா, இப்பயுமே ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு பிரேக் அவுட் வந்து விச் மீன்ஸ் நியூ பிரேக் அவுட் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு. அது இங்க நல்லா கிளியரா பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் இங்கேயுமே கிளியர் தான். ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க மார்க் பண்ணிச்சு ஓரளவுக்கு ரேலி தந்ததுக்கு. அண்ட் அதே சேம் டைம்ல இங்க டச் பண்ணி மீன்ஸ் பிரேக் அவுட் வந்து சாரி ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு ஹேண்டில் மேக் பண்ணிருச்சு. ஹேண்டில் மேக் பண்ணது பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா புல்லிஷ்ல ஒரு 3 கேண்டில் வந்து இங்க ப்ராப்பரா இருக்கு. மீன்ஸ் கன்டினியூவா இங்க கிரீன் கேண்டில் பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் பிரேக் அவுட் பண்ண கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2.67 மில்லியன் வந்து ஒரு நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் ஹியூஜ் வால்யூம்ல இங்க பிரேக் அவுட்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு அடுத்தது ஓரளவுக்கு ஸ்டாக் ஓரளவுக்கு தான் இங்க மேல டீசென்ட்டா போயிருக்கு. அதனால இங்கேருந்துமே மீன்ஸ் என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லன்னா ஸ்டாக் பிரைஸ் கீழ வந்து ரீட்ரேஸ்மென்ட் பண்ணிட்டு சைட்வேஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் ரேலி தரத்துக்கான சான்ஸ் வந்து இங்க பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்கு. நீங்க அதிலயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, அங்க நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கம்யூனிட்டி மெம்பர்ஷிப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டாக்ஸ்லயுமே ஒரு ஸ்டாக்ஸ்ல எப்ப என்ட்ரி எடுக்கணும், எப்ப டார்கெட் ப்ராஃபிட் பண்ணணும், அண்ட் எங்க எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்க கேபிட்டல் க்ரோ பண்ண டெஃபினட்டாவே ஹெல்ப்பா இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்கு. பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதிலயுமே ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு டெஃபினட்டாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணா தான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி இதே போல பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த 2 பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்டாக்க பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல எந்த ஸ்டாக்க பத்தி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம்ல எந்த ஸ்டாக்க பத்தி வீடியோ பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்ல பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.